அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். தமிழ்நாடு வெட்டர்னரி சயின்சஸ், தமிழ்நாடு வெட்டர்னரி யூனிவர்சிட்டிஸ் எதுனாலும் சொல்லலாம். அதாவது வெட்டர்னரி எஜுகேஷனுக்கு இந்த வீடியோவில் அந்த ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படி பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. புக்ஸு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி. நம்ம இதுக்கு முந்தின வீடியோலாம் போட்டிருக்கேன். என்ன சிலபஸ் என்ன, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த புக்கு, அதாவது ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அது சம்மந்தப்பட்ட விஷயத்த இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது வரைக்கும் பண்ணாதவங்க. அண்டு உங்கள் குறைஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த BVSc அண்ட் BVSc அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இந்த கோர்ஸு நம்ம தனுவாஸில் ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த வீடியோ. ஒவ்வொரு புக்குக்கும் யார் ஆத்தர்ஸு, எந்த ஆத்தர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்ற பார்க்கும்பொழுது லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை CK தாமஸ் அண்ட் NSR சாஸ்திரி அவங்க எழுதின புக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நான் கேதர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயரு அதுக்கு முந்தின வருஷம் படிச்சுட்ருக்குறாங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி புக்கு, எந்த மாதிரி புக்கு படிக்கலாம், எது பெட்டராக இருக்கும் இந்த வருஷத்துக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டதுப்போ அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கு அதை தான் அப்படியே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புக்கு நான் சொன்னது லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை CK தாமஸ் அண்ட் NSR சாஸ்திரி. செகண்ட் புக்கு டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி பை GC Banerjee. Third book Poultry Production and Management by Jagdish Prasad. Fourth book பார்க்கலாம். தேர்ட் புக்கு போல்ட்ரி ப்ரொடக்ஷன் சொன்னேன். ஃபோர்த்து புக்கு அனிமல் பிசியாலஜி அந்த டாப்பிக்கில். அதில் 2 செக்ஷன் இருக்குது. அதாவது மெடிக்கல் பிசியாலஜி பை செம்புலிங்கம் அண்ட் அனிமல் பிசியாலஜி பை கன்னிகாம் அப்படிங்கிற புக்ஸு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷார்ட் புக் ஆஃப் பாட்டாச்சாரியா ஃபார் வெட்டர்னரி பிசியாலஜிக்கு இன்னொரு புக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஷார்ட் புக்குன்னு அதில் ஒன்று இருக்குது, பாட்டாச்சாரியா எழுதுனது. அது கிடைச்சாலும் நீங்கள் படிக்கலாம். அடுத்து வெட்டர்னரி அனாட்டமி அந்த மாதிரி புக்குக்கு RK கோஷ் மோஸ்ட் காமன்லி அந்த புக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஷ் எழுதின புக்கு பெட்டராக இருக்குது. அண்டு ராபர்ட்ஸ் ஜெட்டி அவர் எழுதின புக்கும் ஓகே. 7th சப்ஜெக்ட் பார்க்குறப்ப ஃபார் பயோகெமிஸ்ட்ரி சத்யநாராயண குட். ஆல்வேஸ் சத்யநாராயண குட்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நானும் நெட்டில் ரிவ்யூ பண்ணும்பொழுது இந்த சத்யநாராயண புக்கு ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது புக்குன்னா ஃபார் ஜெனட்டிக்ஸ் அந்த டாப்பிக்கு வர்மா அண்டு SP குப்தா இஸ் குட் எனஃப், நல்ல புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜெனட்டிக்ஸ் டாப்பிக்கு வர்மா அண்டு SP குப்தா இவங்க எழுதின புக்கு. 9th சப்ஜெக்ட்னா ஃபார் வைல்டு லைஃப் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் அந்த ஒரு டாபிக் பார்க்குறப்ப நோட்ஸ் இன்டர்நெட்லேருந்து நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அந்த ஒரு ஜேர்னல்ஸ்லாம் வருது, மந்த்லி மேகசின் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஏன்னா அது நோட்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்குது. ஸோ இப்போ இந்த நான் ஒரு 9 புக்கு டாபிக் கொடுத்துருக்குறேன். இது மட்டும் கிடையாது, இப்போ ஃபஸ்ட் இயருக்காக கொடுத்துருக்கேன். பட் அடுத்தடுத்த வருஷத்தில் நிறையா இருக்கும் புக்கு. பட் ஃபஸ்ட் இயர் நிறைய இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸு புதுசாக போகிறீங்க, நிறைய ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க, என்ன புக்கு வாங்கலாம் அப்படின்றது ஐடியா மட்டும் இல்லாமல் நம்ம புக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க, இந்த புக்ஸு பேரெல்லாம் சொல்லுங்கள் சார், என்ன புக் வாங்கலாம் படிக்கலான்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்லணுங்கிறது எப்போ சார் காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது இது வரைக்கும் ஒரு அப்டேட்ஸ் இல்லை. ஏன்னா 3rd ரவுண்டு கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ 22ஆம் தேதி லாஸ்ட்டு டே ரிப்போர்ட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BVScக்கு பிடெக்கு 17ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பித்தா 29 வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது, எப்போ ஃபஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த புக்ஸு ரெக்கமெண்டட் புக்ஸு டாப்பிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த BVSc கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயம் நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குயிக்காக வந்து சேர்கிறதுக்கு. திரும்பவும் அதை சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு
ரிப்ளை பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல். பை.